கடந்த சில மாதங்களாக பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது மர்ம காய்ச்சல். அதில் ஒளிந்திருக்கும் மர்மமும் தொடர் மரணங்களும் மக்களை பீதியடைய செய்திருக்கிறது. இதோ அதற்கு எடுத்துக்காட்டாய் ஒரு சிறுவன் இருக்கிறார். கடந்த மாதம் ஏற்பட்ட காய்ச்சலினால் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார் சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த சிறுவன் அஜய். என் குழந்தைக்கு 5 நாளாக உடம்பு ஜுரம் அடிச்சுட்டு இருந்தது. என்ன ஜுரம்னு சொல்லி ப்ரைவேட்டில் போய் பார்த்ததுக்கு டைஃபாய்டு ஜுரம் இருக்குன்னு சொன்னாங்க. டைஃபாய்டு ஜுரம் இருக்குன்னு சரி ரிப்போர்ட் வாங்கிட்டு டாக்டர் பார்க்க வரும்போது இந்த மாதிரி வழியாக ரோட்டில் வரும்போதே ஃபிக்ஸ் வந்துருச்சு குழந்தைக்கு. ரோட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலுக்குமே சேர்த்தாங்க. சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக ஐசி வார்டில் குழந்தை இருந்தான். அங்கே எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலே கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனோடனே அவசர வார்டில் வச்சுருந்துட்டு இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், குழந்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்டலாம் சைன் வாங்கிட்டு 5-10 நாளாக ஐசி வார்டில் வச்சுருந்து ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இது மூளை சம்மந்தப்பட்ட விஷயம், மூளை காய்ச்சல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உயிருக்கு இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மற்றபடி நீங்கள் ஃபிசியோதெரப்பி வேறு எதுனா நீங்கள் பார்க்கணுன்னா வெளியே போய் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. குழந்தை எல்லாம் ஆக்டிவாக இருந்த பையன்தான். எல்லா குழந்தைங்களும் போய் விளாட்ற பையன்தான் அவன். இப்போ இந்த 1.5 மாதமாக தான் குழந்தை ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறான். பார்க்குற ஒவ்வொரு நாளும் வேதனையாக இருக்குது. ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் என் குழந்தை நடந்து போன பாதியாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. எத்தனை ஐஸ் வார்டில் போய் 10 நாள் இருந்தான் பையன். அவங்கள பார்க்கலாம் முடிஞ்சுன்னு பார்த்தாங்க. என்ன ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. முதல்ல ரத்தம் ஒயிட் ரத்தம் எடுத்து பார்த்தாங்க. அதையும் கண்டுபிடிக்க முடியல. அதில் ரத்தம் பெட்டில் எடுத்துன்னு பார்த்தாங்க, அதுவும் முடியல. இதை ஏற்று பார்த்தாங்க, அது எந்த கண்டிஷன் தெரியல அவங்களால. அது பிறகுனா இந்த இதை சேத்துப்பாடு சொல்லி அவங்க ரத்தம் கொடுத்தாங்க, அங்கே முடியலன்ட்டாங்க. அதை வரைக்கும் எதுவுமே இல்லை போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு லாஸ்ட்டில் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் ஏற்றுமாங்க, கிண்டியில் ஏற்ற மாட்டாங்க. அங்கே எது பண்ண போது தான் எலி காய்ச்சலும் மலேரியா காய்ச்சலும் இருக்குது அவனுக்கு, டைப்பாய்ச்சலும் மண்டிகை ஏறி போயிடுது அவனுக்கு, அதனால் அதுதான் சொல்ல முடியுங்கன்ட்டாங்க. அதை பிறகு இருந்து பார்த்தாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க. அவங்க பாட்டு சொல்லிட்டு போயின்னே இருக்கிறாங்க. ஒன்றும் பேச முடியல. என்ன சார் இருக்கிறாங்க, நான் இங்கிலீஷில் பேச போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் கொளுத்து வச்சுருக்கேன், என்ன தெரிய முடியாது. தெய்வத்தை வேண்டிங்க நீங்கள் அதான் பண்ண முடியாது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. ஐயா சாமின்னு காலோட பார்த்தா எங்களால் என்ன முடியாதுனாங்க. அது நீங்கள் என்ன பண்ணாங்க, உங்களால் முடிஞ்சுகளும் பாருங்கள், எது மாதிரி வீட்டில் போய் வச்சு பாருங்கள். பிள்ளைய காப்பது தான் ஆசை, அதெல்லாம் முடியல. இந்த இதில் முடிஞ்சுகளும் பார்க்குறேன். ஆண்டவன் தான் நம்ம விதின்னு நினைக்கிறோம். வேறு எதுவும் பண்ண முடியலங்க எங்களால். நான் 20 வேலைங்க தான் என்னால் முடியும், வேறு எதாவது செய்யறது முன்பு இல்லை. நான் யாரும் சொல்லி எழுத்து. எங்கள் வீட்டுக்கார் கொளுத்து வேலை தான் செய்கிறாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருமானம் வரும் எங்களுக்கு. வேலைக்கு போனால் தான் வருமானம், மற்றபடி இல்லைன்னா எங்களுக்கு வருமானம் கிடையாது. அந்த நிலைமையில் இருக்கும்போது எங்கள் குழந்தைய எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கே தெரியல.